ட்ரேடிங் இது. எப்போ பண்ணாலும் லாஸ். எவன் பண்ணுவான்? எதுக்கு பண்ணணும்? நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்னா கேம்லிங், ஸ்டாக் மார்க்கெட்னா ஒரு விஷயம், அதெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாடியும் ஒரு அனுபவம் கொடுக்குறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் பண்ணியிருக்கீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் அது அதிக எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறாங்க இல்லையா, அந்த எக்ஸாம் வந்து உங்களை அதிகபட்சமாக நம்ம ஃபெயிலியர் ஆன விஷயத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் இன்ட்ரெஸ்டோட படிக்கும்போது அதில் நீங்கள் பாஸ் ஆகிறீங்க. அப்போ என்னது, மறுபடியும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த இயற்கை கொடுக்குது. அதுதான் விஷயம். ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்தவரையும் நீங்கள் ஃபெயிலியர் ஆகுறீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அகேனான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் எப்போ வரையும் இது நீங்கள் இந்த வியூவில் நீங்கள் பார்க்காத வரையும் கண்ணை மூடிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, போன கண்ணை மூடிச்சிட்டா பூலோகம் இருண்டு போகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது போன கண்ணை மூடிட்டாக்கா பூலோகம் மொத்தம் இருண்டுமா? அப்படி கிடையாது இல்லையா. அது நினச்சிக்குது கண்ணை மூடிட்டு வாச்சு இந்த பூலோகம் இரண்டு நல்லா இருண்டாயிடுச்சு அப்படின்றது. அப்போது நம்மளும் அது மாதிரி தான் நினச்சிக்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபெயிலியர் ஆகும்போது இது ஃபெயிலியர் தான், ஸ்டாக் மார்க்கெட் கேம்லிங் தான், ஸ்டாக் மார்க்கெட்னாவே இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அப்படின்றத நம்ம மனசு ஏற்றுக்குது. அது வந்து நம்ம பூனை மாதிரி மாறிடும். நம்ம பூனை கிடையாது ப்ரோ, நம்ம ஹியூமன். மனிதனுக்கும் பூனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே, அந்த விஷயத்த கம்பேரிசன் பண்ணி நீங்கள் போனால் மட்டும்தான் முடியும். எந்த விஷயமே எந்த ஃபெயிலியரும் ஒரு சக்ஸஸ்க்கான மிகப்பெரியான ஒரு வழிகாட்டுதல். அது இல்லாமல் சக்ஸஸ் தான் உங்களை வளர்க்கணும் கிடையாது, ஃபெயிலியர் தான் உங்களை வளர்க்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு ஃபெயிலியர் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ராங் பில்ட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கான வழிமுறை சொல்லிகிட்டே இருக்கும். நீங்கள் தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்றத உங்களை ரியலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த விஷயம் எப்படி சொல்லுவாங்க ஹிந்தியில், அப்னா டைம் ஆயேகா, ஏக்கிதின் அப்னா டைம் ஆயேகா அப்படின்வாங்க. அது பார்க்கும்போது ஒரு நாள் என்னுடைய காலம் வரும், என்னுடைய ஸ்டடி ஆகும், அதில் என்னோட சைக்காலஜியும் ஸ்டடி ஆகும், ஸ்டாக் மார்க்கெட் நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. வாழ்க்கையில் எல்லாமே சாத்தியம். தேங்க்யூ ஸோ மச். இது உங்கள் ட்ரேடிங் சிவபாய். பின்னாடி இருக்கான் பாருங்க என்னோட டாக். ஓகே, அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருக்கான். எப்படி இருக்கான் பாருங்க. மணி ஹாய் போல். Thank you. Bye-bye.